சண்டே ஸ்பெஷல் இன்றைக்கி என்னென்னா நான் சால மீன் குழம்பு தான். இன்றைக்கி சால மீன் குழம்பு செய்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன், கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சாச்சு. தாளிச்சிட்டு கருவேப்பிலையும் போட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் கொஞ்சமும் தக்காளி கொஞ்சமும் அரைச்சிட்டு அதில் போட்டுட்டு தேங்காய் பால் எடுத்து தேங்காய் பாலும் ஊற்றியாச்சு. மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சால மீன் குழம்பு தான். சால மீன் குழம்பு செய்கிறதுக்காக நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சது வெந்தயம் கொஞ்சம் போட்டேன். வெந்தயம் போட்டுட்டு வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்த பிறகு அதில் வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து கொஞ்சம் அரைச்சி போட்டுக்கிட்டேன். ஒரு 2 வெங்காயம் எடுத்துகிட்டு 2 வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையும் போட்டு நல்லா அரைச்சிட்டேன். அரைக்கும்போது அது கூட சீரகம் போட்டு அரைச்சி இதில் போட்டுட்டு நல்லா வதக்கியாச்சு. வதக்கும்போது மிளகாத்தூள் போட்டுட்டேன். குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் அந்த புளி கரைச்சி ஊற்றிட்டு அது கூட வந்து தேங்காய் பால் அரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சாச்சு. உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். பச்சை மிளகா போட்டு ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன். பச்சை மிளகா போட்டாச்சு. இப்போ சால மீன் குழம்புக்கு வந்து நம்ம மாங்காய் போட்டோம்னா நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு மாங்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து நான் இதில் மீன்லாம் கழுவி போட போகிறேன். சால மீன் இதை கழுவியாச்சு. இது வெட்டியே வாங்கிட்டு வந்துட்டு இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டேன். எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். எல்லாம் இது குடல்லாம் இருக்கான்ட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் அதெல்லாம் எடுத்தாச்சு. இது வந்து நம்ம மீன் வாஷ் பண்ணணுன்னா எப்போயுமே வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துடணும். இப்போ வாஷ் பண்ணதை நம்ம வந்து இப்போ எடுத்து குழம்புல போட போகிறேன். நல்லா குழம்பு வந்து கொதிச்சிட்டு இருக்கும் பொழுது தான் நம்ம மீன் போடணும். சால மீன் போட்டிருக்கேன். மீன்லாம் போட்டாச்சு. இப்போ மீன் போட்டதுனால ஒரு 10 நிமிஷம் மட்டும் விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மீன் வேக ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். அதுக்கு மேலே வேகாது. அதுக்கு மேலேனா ரொம்ப பிஞ்சு போயிடும் மீன். இதுக்கு மேலே வந்து நம்ம கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு இறக்கிட வேண்டியதுதான். சால மீன் குழம்பு ரெடி ஆகிடுது. மீன் குழம்புக்கு வந்து நான் கொஞ்சம் மீன் போட்டுட்டு கொஞ்சம் மீன் வந்து வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுறேன். அதோட வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா பிணைஞ்சி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற விட்டுக்கலாம். இதில் வந்து லெமன் கூட புளிஞ்சு விட்டோம்னா நல்லாயிருக்கும். மசாலாலாம் எல்லா மீன்லேயும் படுற மாதிரி வச்சுருவோம். மீன் குழம்பு ரெடி ஆகிடுது. மீன் வறுக்கலான்ட்டு கருவேப்பிலை பறிக்கலான்னு வந்தால் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மாவடுலாம் விழுந்து கிடக்குது. ஸோ அதை எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இப்போ எடுத்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் இவ்வளோ பெரிய சைஸில் விழுந்துருக்கு. இப்போ கலெக்ட் பண்ணிக்கிறேன். அதில் அப்படியே எல்லா மாவோடும் கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் கருவேப்பிலை பறிச்சுக்க போகிறேன். கருவேப்பிலெல்லாம் பறிச்சிட்டேன். தேவைக்கு தோட்டத்துலேருந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன். இந்த கருவேப்பிலையை வந்து தோசைக்கல் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு இந்த அது மேலே வந்து இந்த மீனை வந்து மசாலாலாம் போட்டு வச்சுக்க நான் இன்றைக்கி வைக்க போகிறேன். இது அப்படியே கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். அப்படியே மூடி வச்சாச்சு. 2 மினிட்ஸ் கழித்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த மீனை வந்து திருப்பி போட்டுக்கிறேன்.
ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. சால மீன் ஃபிஷ் ஃப்ரை.